ஹாய் கைஸ், வெல்கம் டு பிளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜிடி விசஸ் ஆர்சிபி மேட்ச் ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். போன மேட்ச்ல ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் கண்டிப்பா ஜிடி வின் பண்ணணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஆர்சிபி இன்னும் 2 மேட்ச் ஜெயிச்சாலே குவாலிஃபை ஆயிடுவாங்க. சுமன் கில் இந்த சீசன் அவ்வளவா போலனாலும் கொஞ்சம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. சில மேட்சஸ் மட்டும்தான் அவரால் அடிக்க முடியல. சாய் சுதர்ஷன் கன்சிஸ்டண்டா ஆடிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு சைடு ஜாஸ் பட்லர் நல்லா ஆடிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு கிடைக்கிற மேட்ச் எல்லாம் 50 போட்டுக்கிட்டு இருக்காரு. ரஷீத் கான் கடைசி 2 மேட்சா ஒழுங்கா ஆடல. இன்னைக்குமே இந்த பார்ட்னர்ஷிப் இருக்காது அப்படின்னு தான் சொல்றாங்க. கில் சால்ட்டுக்கு ஃபுல்லா ரெக்கவர் ஆகல. ரஜத் பட்டிதர் இந்த சீசன் சூப்பரா ஆடிக்கிட்டு இருக்காரு. பின்னர் வந்தாலே கண்டிப்பா அவர் 6 மட்டும்தான் அடிச்சுட்டு இருக்காரு. தேவ்தத் படிக்கல் இந்த சீசன்ல ரொம்ப கொடூரமான ஃபார்ம்ல இருக்காரு. அவர் ஸ்பின்னரு ஃபாஸ்ட், யார் போட்டாலுமே கண் அவ்வளோ அடிச்சிட்டு இருக்காரு. டிம் டேவிட் ஆர்சிபி கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் சொல்லுவாங்க. அவரு ஹாலும் பல்காரு, அடிக்கிற 6ம் பல்கா இருக்கு. இங்க 60 மீட்டர்லாம் வந்து விடுவாம 90-80 மீட்டர்ஸ் தான் வந்து விடுவது. ஹேசல்வுட்டால பழைய மாதிரி ஃபார்முக்கு வரல. ஆனா போன மேட்ச் நல்லா போட்டு மேட்சை வின் பண்ணி கொடுத்தாரு. புவனேஸ்வர் குமார் அந்த டீமோட பெரிய தூண். புவனேஸ்வர் குமார் தான் ஆர்சிபிக்கு முக்கியமான பவுலரா இருக்காரு. என்னதான் ஜிடி கிட்ட சூப்பரான பேட்டர் இருந்தாலுமே அவங்க முக்கியமான டாப் 3 மட்டும் விக்கெட் எடுத்துட்டா அதுக்கப்புறம் அவங்க டீம்ல யாருமே அடிக்க மாட்டேறாங்க. ஆனா ஆர்சிபியில யார் அவுட் ஆனாலும் இன்னொருத்தர் மேட்சை எடுத்துட்டு போறாங்க. அதனால இந்த மேட்ச் ஆர்சிபி தான் வின் பண்ணுவாங்க. இந்த வீடியோவை ஐபிஎல் பாக்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்போர்ட்ஸ்ல என்ன டவுட்னாலும் உடனே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க பிளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.